வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவரையும் மனமாற வருக வருகன வரவேற்கிறேன். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா பார்ட் 4 தான் பார்த்துட்டு இருக்கோம். ஃபிராக்ஷன்ஸ் அண்ட் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே நம்ம 3 பார்ட் முடிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து போர்ட் மாஸ்டர், செகண்ட் பார்ட்ல வந்து சோர்டர் இண்டிசஸ்னும், தேர்ட் பார்ட்ல வந்து ட்ரெண்டிங் மேட்ச் சொல்லிட்டு நம்ம 3 பார்ட் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதமா சீக்கிரம் பாத்துருங்க. இந்த வீடியோல பார்க்க போற எல்லா சம்ஸுமே எப்படி இருக்குன்னா, கொஸ்டின் பேப்பர்ல ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்த உடனே பயந்து போயிடுவாங்க. ஐயோ இவ்வளவு பெரிய கொஸ்டினா, இந்த கொஸ்டின் நான் அட்டனே பண்ண முடியாது சார், இதெல்லாம் ரொம்ப பெருசா இருக்குங்க சார், இதெல்லாம் எப்படி சார் அட்டன் பண்றது அப்படின்னு ஸ்கிப் ஆயிட்டு விட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் தருவாங்க. அதாவது கொஸ்டின்ஸ் தாங்க பாக்குறது பெருசா வந்து பயங்கரமா ஒரு மாதிரி இருக்கும். நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிச்சோம்னா, அட இந்த கொஸ்டினா சார், நான் 2 செகண்ட்ல நானே சால்வ் பண்ணுவேன் சார் நீங்களே சொல்லுவீங்க பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து கவனிங்க. இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ எங்க என்ன இருக்கு பாருங்க, 1 3 சார் 3, 3 - 1 என்ன இருக்கு, 2/3 சொல்லுது கரெக்டா. இங்க என்ன இருக்கு, மல்டிபிள் சிம்பிள் கரெக்டா. ஸோ இங்க என்ன இருக்கு, 1 4 4, 4 - 1 3/4 எழுதலாம் கரெக்டா. ஸோ இங்க என்ன இருக்கும், 1 5 5, 5 - 1 4/5 எழுதலாம். இப்போ அப்படியே போயிட்டு உங்களுக்கு எது வரைக்கும் வரும் அப்படின்னா 1 × 99 99 99 1 போச்சுன்னா 98/99 வந்துட போகுது. லாஸ்ட் என்ன இருக்கு, 100 100 × 100 100 - 1 99/100 வந்துச்சு. ஓகேவா. ஸோ இப்போ எல்லாமே மல்டிபிள் இருக்கிறதுனால நம்ம எதனா கேன்சல் பண்ண முடியுமா பாருங்க. ஸோ இந்த 3க்கு இந்த 3 கேன்சல், இந்த 4க்கு இந்த 4 கேன்சல், இந்த 5க்கு இந்த 5 கேன்சல் சொல்லிட்டு மேல அதாவது 2ன்றது அப்படியே தான் இருக்கும். நமக்கு டினாமினேட்டர் அப்படியே கேன்சல் ஆகிட்டே போச்சுன்னா நம்ம கடைசியில் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த 99க்கு இந்த 99 இருக்கும். ஸோ மேல நியூமரேட்டர் மட்டும் அப்படியே இருக்கும், இங்க டினாமினேட்டர் மட்டும் அப்படியே இருக்கும். ஓகேவா. ஸோ மிச்சம் எல்லாமே கேன்சல் ஆகும். இங்க 98 இருக்கும், இங்க 98 இருக்கும். அப்படி இது எல்லாமே கேன்சல் ஆகிட்டுனா உங்களுக்கு நியூமரேட்டர் 2ன்னு இருக்கும், டினாமினேட்டர் என்ன இருக்கும்னா உங்களுக்கு 100ன்னு இருக்கும். ஓகேவா. ஸோ இது உங்களுக்கு கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு 1/15 தான் இதுக்கான ஆன்சர் ஆகும். ஓகேவா. பீன்றதான் அந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஓகே. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இங்க என்ன பண்ண போறோம், மைனஸ் பண்ணி கொண்டு போட போறோம். ஓகேவா. இது என்ன எப்படி ஃபாஸ்ட் அப்ரோச் பண்றதுன்னு சொல்லிட்டு கவனிங்க. இந்த மாதிரி வந்து கேட்டிருக்காங்களா, எல்லாத்தையுமே பாருங்க உங்க மைனஸ் கொடுத்துருப்பாங்க. இதை எழுதுறதுல வந்து இவ்வளவு ஃபாஸ்டா இன்னும் பண்ணலாம். இங்க 3 இருக்கா, இங்க மைனஸ் இருக்கா, அப்போ 2/3 சொல்லிட்டு எழுதலாம். இங்க என்ன இருக்கு, 4 4ல இருந்து 1 மைனஸ் பண்ணா 3/4. இங்க எனக்கு 5 இருக்கு. ஸோ 5 கீழே போகுது. 5ல இருந்து 1 மைனஸ் பண்ணீங்கன்னா 4. அடுத்து என்ன போகுது நீங்களே சொல்லிடலாம். ஸோ 6 5 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு போயிட்டே இருக்கும் கரெக்டா. இங்க என்ன இருக்கு, 100 100ல இருந்து 1 கழிச்சிங்கன்னா 99/100ன்னு வந்துட்டு போகுது. ஓகேவா. ஸோ நான் என்ன சொன்னேன், இந்த 3க்கு இந்த 3 கேன்சல், இந்த 4க்கு 4 கேன்சல், எல்லாமே கேன்சல் ஆயிடும். அப்படின்னா மேல என்ன இருக்கும், நியூமரேட்டர்ல 2 இருக்கும், டினாமினேட்டர்ல நமக்கு 100 இருக்கும். ஓகேவா. அப்போ கொஸ்டின்ல வந்து உங்களுக்கு மைனஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஃபர்ஸ்டோட நியூமரேட்டர் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் டேர்மோட நியூமரேட்டர் பை லாஸ்ட் டேர்மோட டினாமினேட்டர் எடுத்துக்கோங்க. இதான் ஷார்ட்கட். ஓகேவா. ஃபர்ஸ்ட் நம்பரோட நியூமரேட்டர், லாஸ்ட் நம்பரோட டினாமினேட்டர் இது எடுத்துட்டீங்க, 2 டிவைட் பண்ணினா உங்க ஆன்சர். ஸோ 2/100 இதை டிவைட் பண்ணா 1/15 தான் அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆகும். ஓகேவா. ஸோ கொஸ்டின்ல மைனஸ் வந்து இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்பர் எழுதுங்க, லாஸ்ட் நம்பர் எழுதுங்க, ஃபர்ஸ்ட் நம்பரோட நியூமரேட்டர், லாஸ்ட் நம்பரோட டினாமினேட்டர். இல்லைனா நார்மலா போட்டு நீங்க யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் சம்ல போயிடலாம். இப்போ இந்த கொஸ்டின் கவனிங்க, எல்லாத்துமே அவங்க வந்து பிளஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த மாதிரி வந்து எப்படி சால்வ் பண்றது அப்படின்னா கவனிங்க. நான் என்ன சொல்லியிருக்கேன், 2 மல்டிப்ளை பண்ணா 1 2 சார் 2, 2 + 1 3/2. ஓகேவா. இங்க என்ன இருக்கு, 1 3 சார் 3, 3 + 1 4/3. அதாவது நாங்க என்ன சொல்லியிருப்போம்னா மைனஸ்ல இருந்ததுனால இங்க இருக்கிற நம்பர்ல இருந்து ஒன்னா மைனஸ் பண்ணி போடணும்னு சொல்லியிருப்பேன். இங்க என்ன இருக்கு, பிளஸ் இருக்கு, அப்ப மேல இருக்க நம்பர் பிளஸ் பண்ணி போட்டுக்கோங்க. இங்க என்ன இருக்கு, 4 இருக்கா, அப்ப மேல 5 போட்டுக்கோங்க. அடுத்து என்ன இருக்கும், 5 இருக்கும், 5 கூட 1 பிளஸ் பண்ணா 6. அப்படியே போயிட்டு உங்களுக்கு என்ன இருக்கும், சீரீஸ்ல இங்க 120 இருக்கா, கீழே 120 இருக்க போது மேல வந்து 121 சொல்லிட்டு எழுதிக்கோங்க. ஓகேவா. இப்போ இங்க எதெல்லாம் கேன்சல் ஆகுதுன்னு பாருங்க. இங்க 3 கேன்சல் ஆகுது, இங்க 3 கேன்சல் ஆகுது, இங்க 4 கேன்சல் ஆகுது, இங்க 4 கேன்சல் ஆகுது, இங்க 5 கேன்சல் ஆகுது, இங்க 5 கேன்சல் ஆகுது. அப்ப இது மாதிரி கேன்சல் ஆயிட்டு உங்களுக்கு என்ன கேன்சல் ஆகும்னா இங்க 120 கேன்சல் ஆகும், இங்க 120 கேன்சல் ஆகும். இங்க உங்களுக்கு என்ன இருக்கும்னா நியூமரேட்டர் வந்து லாஸ்ட்ல இருக்கும், அதாவது 121/2 இருக்கும். ஓகேவா. கொஸ்டின் வந்து பிளஸ்ல கேட்டிருக்காங்க அப்படின்னா லாஸ்ட் நம்பரோட நியூமரேட்டர் எடுத்துக்கணும் பை ஃபர்ஸ்ட் நம்பரோட டினாமினேட்டர் எடுத்துக்கணும். ஓகே. உங்களுக்கு கேன்சல் பண்ணாலே டைரக்டாவே தெரிஞ்சிடும். ஓகே. ஸோ லாஸ்ட் நம்பரோட நியூமரேட்டர் பை ஃபர்ஸ்ட் நம்பரோட டினாமினேட்டர் இதான் உங்களுக்கான ஆன்சரா இருக்கும். ஸோ உங்களுக்கு கேன்சல் பண்ணினா என்ன வரும், 60.5. ஸோ சீன்றதான் இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஓகேவா. அப்ப இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னா பிளஸ்ல இருக்கா மைனஸ்ல இருக்கான்னு சொல்லிட்டு பாருங்க. ஓகேவா. இப்ப பிளஸ்ல இருக்கு, பிளஸ்ல இருந்தா எப்படி ஆன்சர் எழுதணும்,
ஸோ உங்களுக்கு இதுல எப்படி ஆன்சர் வரும் அப்படின்னா லாஸ்ட் பை ஃபர்ஸ்ட். ஓகேவா? பிளஸ்ல ஆன்சர் கொஸ்டின் இருக்கு அப்படின்னா அதுக்கான ஆன்சர் எப்படி இருக்குன்னா டைரக்டா லாஸ்ட் நம்பரோட நியூமரேட்டர் பை ஃபர்ஸ்ட் நம்பரோட டினாமினேட்டர். இதே மைனஸ்ல வந்ததுன்னா போன சம்மர் மைனஸ்ல வந்ததுன்னா இதுக்கு அப்படியே டோட்டல் ஆப்போசிட். ஏதாவது ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப இங்க என்ன வந்துடும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பை லாஸ்ட்னு சொல்லிட்டு வந்துடும். ஓகேவா? மைனஸ்னா ஃபர்ஸ்ட் பை லாஸ்ட், சேம் அதே தான் நியூமரேட்டர் பை டினாமினேட்டர். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் ஷார்ட்கட்டு. பிளஸ்னா லாஸ்ட் பை ஃபர்ஸ்ட், மைனஸ்னா அதுக்கு ஆப்போசிட் லாஸ்ட் நம்பர் ஃபர்ஸ்ட் நம்பரோட நியூமரேட்டர் பை லாஸ்ட் நம்பரோட டினாமினேட்டர். ஓகேவா? பக்காவா? ஸோ இப்போ தேர்ட் சம் உள்ள போயிடலாம். இல்ல சார் எனக்கு ஷார்ட்கட் வந்து கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்குன்னா நீங்க டேரக்டா இந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்களா எழுதுறத ஃபாஸ்டா எழுதுனாலே சம் சீக்கிரமா சால்வ் பண்ணிடலாம். ஸோ இங்க மைனஸ்ல இருக்கு. இது வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ப்ராப்ளம். வீடியோ பாஸ் பண்ணிட்டு சால்வ் பண்ணலாம். இல்லைன்னா அப்படியே கவனிங்க. என்ன இருக்கு? 6க்கு மைனஸ் இருக்கா? நம்ம என்ன எழுதலாம்? 5/6. இங்க என்ன இருக்கு? 7. நான் என்ன சொல்லியிருக்கேன்? மைனஸ் வச்சா அளவு ஒன்று கழிச்சு எழுதணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ 6. இங்க என்ன இருக்கு? 8. அளவு ஒன்று கழிச்சா 7. அப்ப இங்க என்ன இருக்கும்? 9 இருக்கும். அளவு ஒன்று கழிச்சா 8. அப்படியே போயிட்டே இருக்குதா? ஸோ லாஸ்ட்ல என்ன இருக்கு? 550. அளவு ஒன்று கழிச்சோம் அப்படின்னா 549 இருக்கும். ஓகேவா? அப்ப எது இதெல்லாம் கேன்சல் ஆகும் பாருங்க. இந்த 6க்கு இந்த 6 கேன்சல், இந்த 7க்கு இந்த 7 கேன்சல், இந்த 8க்கு இந்த 8 கேன்சல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கேன்சல் ஆகிட்டே என்ன இருக்கும்? இந்த 549க்கு 549 கேன்சல் ஆயிடும். அதாவது இங்க நியூமரேட்டர் இருந்துச்சுனாலே லாஸ்ட் நம்பர்ல டினாமினேட்டர் கேன்சல் ஆகாது. இது அப்படியே டக்குன்னு புரிஞ்சுக்கோங்க. இங்க நியூமரேட்டர் இருந்துச்சுனாவே லாஸ்ட்ல டினாமினேட்டர் கேன்சல் ஆகாது. இது எல்லாமே கேன்சல் ஆகிட்டு இப்படிதான் இருக்கும். அப்ப என்ன வந்துட போகுது? 5/515 வந்துருச்சா? ஸோ இது சிம்பிளை பண்ணுங்க. சிம்பிளை பண்ணோம்னா 1 5 are 5. இங்க 1/110ன்றதான் இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். பி தான் இதுக்கான சரியான ஆன்சர். ஓகேவா? ஸோ கொடுத்துருக்க கொஸ்டினை நம்ம ஃபாஸ்ட்டாக எப்படி அப்ரோச் பண்ணி சால்வ் பண்ணாலும் ஓகே. உங்களுக்கு ஷார்ட்கட்டும் தேவையில்லைன்னா ஷார்ட்கட்டே தேவையில்லை. கொடுத்துருக்க சம்ம எப்படி ஃபாஸ்ட்டாக நம்ம எழுதி கேன்சல் பண்ணுறதா இருக்கு மேட்டர். ஓகேவா? இப்போ 4th சம் உள்ள போயிடலாம். ஸோ இந்த கொஸ்டின் உங்களுக்கான ஒர்க் அவுட் ப்ராப்ளம் தான். நீங்க தான் சால்வ் பண்ண போறீங்க. வீடியோ பாஸ் பண்ணிட்டு சால்வ் பண்ணுங்க. இங்க எல்லாமே பிளஸ்ல கேட்டிருக்காங்க. எப்படி சால்வ் பண்ண உங்களுக்கே தெரியும். சால்வ் பண்ணுங்க. எப்படி சால்வ் பண்ணலாம்? இது பிளஸ்ல இருந்துச்சுன்னா என்ன சொல்லியிருக்கேன்? இங்க 4 வந்துட போது. 4னா நம்ம 5/4ன்னு இருக்கும். ஏன்னா பிளஸ் இருந்தாலும் மேல போடும்போது பிளஸ் பண்ணி போடும். ஸோ 5/4. இங்க என்ன இருக்கு? 5 இருக்கு. மேல பிளஸ் பண்ணா 6ன்னு வந்துட போது. இங்க என்ன இருக்கு? 6 இருக்கு. மேல பிளஸ் பண்ணா 7ன்னு வந்துட போது. அப்படியே போயிட்டே இருக்கு. போயிட்டு வந்து உங்களுக்கு பிளஸ் என்ன இருக்கு போதீங்க? 239. இங்க ஒன்னு பிளஸ் பண்றோம். பிளஸ் பண்ணோம்னா 240ன்னு சொல்லிட்டு வந்துட்டு போகுது. ஸோ இப்போ எது இதெல்லாம் கேன்சல் ஆக போகுது பாருங்க. எது கேன்சல் ஆகும்? இந்த 5க்கு இந்த 5 கேன்சல் ஆயிடும். இந்த 6க்கு இந்த 6 கேன்சல் ஆயிடும். இந்த 7க்கு இந்த 7 கேன்சல் ஆயிடும். இப்படியே கேன்சல் ஆகி போயிட்டு இந்த 239க்கு இந்த 239 கேன்சல் ஆகும். அதாவது இங்க டினாமினேட்டர் இருந்துச்சுனாலே அங்க நியூமரேட்டர் கேன்சல் ஆகாது. மாத்தி போட்டு போறீங்க. ஓகேவா? அப்ப இங்க என்ன வந்துட்டு போகுது? 214 வந்துட்டு போகுது பை 4ன்னு வந்துட்டு போகுது. ஓகேவா? சரி, சிம்பிளை பண்ண ஆன்சரு. சிம்பிளை பண்ண என்ன இருப்போகுது? ஸோ 16 இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஓகேவா? ஏன்றதான் இதுக்கான சரியான ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சம் உள்ள போயிடும். ஓகே, இந்த கொஸ்டினுக்கு கவனிங்க. பாதி வந்து பிளஸ்ல இருக்கு, பாதி வந்து மைனஸ்ல இருக்கு. எந்த மாதிரி கேட்டா எப்படி சால்வ் பண்றது? கவனிங்க. எப்பயும் போலதான் இங்க என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் பிளஸ்ல இருக்கா? பிளஸ்ல இருந்தா என்ன பண்ணுவோம்? மேல இது ஆட் பண்ணி எழுதும். 3/2. இங்க என்ன இருக்கு? 4 இருக்கு. அப்ப 4னா மேல வந்து 5ன்னு போடுமா? இங்க என்ன இருக்கு? 6. அப்ப 7/6ன்னு போடுமா? இங்க என்ன இருக்கு? 8. அப்ப 9/8 சொல்லிட்டு எழுதுமா? ஏன்னா இது வரைக்கும் தான் பிளஸ் இருக்கு. இது வரைக்கும் ஆட் பண்ணி போட போறோம். அப்ப இங்க மைனஸ் வந்து என்ன பண்ணுவோம்? இருக்கிற நம்பரை மைனஸ் பண்ணி எழுதுவோம். அதாவது 2/3. இங்க 5 இருக்குன்னா 4/5. இங்க 7 இருக்குன்னா 6/7 எழுதுவோம். லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல என்ன இருக்கு? 1 பிளஸ் ரைட் ஹேண்ட் சைட்ல என்ன இருக்குன்னா 1 பிளஸ் 1/xன்னு சொல்லிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ சிம்பிளை பண்ணுங்க. இதெல்லாம் கேன்சல் ஆகுதுன்னு பாருங்க. கேன்சல் பண்ணா இந்த 4க்கு இந்த 4 கேன்சல் பண்ணலாமா? இந்த 5க்கு இந்த 5 கேன்சல் பண்ணலாமா? இந்த 6க்கு இந்த 6 கேன்சல் பண்ணலாமா? வேற எது கேன்சல் பண்ணலாம்? இந்த 3க்கு இந்த 3 கேன்சல் பண்ணலாம். இந்த 2க்கு இந்த 2 கேன்சல் பண்ணலாம். ஸோ ரிமைனிங் என்ன கண்ணா இருக்கு? ரிமைனிங் வந்து இந்த இங்க ஒரு 7க்கு இந்த 7 நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஸோ ரிமைனிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 9/8 ஈக்குவல் டு 1 பிளஸ் 1/xன்னு கேட்டிருக்காங்க. அவங்க என்ன கேட்கறாங்கன்னா வேல்யூ ஆஃப் எக்ஸ் தான் கேட்கறாங்க. அப்போ எக்ஸ் தான் நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம். ஸோ அப்போ 1/x ஈக்குவல் டு 9/8 இருக்க போதா? இந்த பிளஸ் 1 அந்த பக்கம் போச்சுன்னா நமக்கு -1 மாறிட்டு போதா? ஸோ அப்போ இங்க எல்சிஎம் எடுத்தா என்ன ஆகும்? 9 1 × 8 8/8. கரெக்டா? ஸோ 1 8s are 8,
பை 8 வந்துரு போது, இங்க 1 by x இருக்க போது. ஸோ சிம்பிளை பண்ணா நமக்கு என்ன வந்து போகுது, 9ல 8 போச்சுன்னா 1 by 8. அப்ப 1 by x equal to 1 by 8 அப்படின்னா நமக்கு எக்ஸ்ன்றது என்னன்னு கிடைச்சிருச்சு, 8ன்றது தெரிஞ்சிச்சு. ஓகேவா? அப்ப இந்த கொஸ்டின் சரியான ஆன்சர் சி ஆப்ஷன். 8 தான் இந்த கொஸ்டினான சரியான ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன் கேட்டாலும் ஐயோ என்ன சார் காம்பினேஷன்ல இருக்கு எப்படி சார் சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு பயப்படாதீங்க. நமக்கு தெரிஞ்ச ஃபார்மேட்ஸ் பிளஸ் இருந்தா மேல இருக்க நம்பரை ஆட் பண்ணி ஃபாஸ்டா எழுதிக்கோங்க. மைனஸ் இருந்தா கொடுத்துருக்க நம்பரை மைனஸ் பண்ணி எழுதிக்கோங்க. ஸோ இங்க என்ன கேட்குறாங்களோ அதை ஃபைனல் ஆன்சரோட நம்ம போட்டோம் அப்படி சிம்பிளை பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ நெக்ஸ்ட் சம்ல போயிடலாம். ஸோ 6th கொஸ்டின் தான். இதுல வந்து இங்க மைனஸ் கொடுத்துருக்காங்க, அங்க பிளஸ்ல கொடுத்துருக்காங்க. அதான் காம்பினேஷன் போட்டு நம்மள வந்து பயமுத்துறாங்களாமா. இந்த கொஸ்டின்லாம் அப்படியே தட்டி தூக்கிடலாம், கவனிங்க. ஸோ அப்ப என்ன பண்ண போறோம், நம்ம தெரிஞ்ச ஸ்டெப்ஸ் தான் ஃபாலோ பண்ண போறோம். இங்க மைனஸ்ல இருக்கு, அப்ப என்ன பண்ணுவோம், 4/5 மைனஸ்னா கொடுத்துட்டு நம்ம மைனஸ் பண்ணி எழுத போறோம். அப்ப 7னா 6/7, 9னா 8/9. ஓகேவா? இன்டூ இப்ப பிளஸ் பண்ணணும். இது வரைக்கும் தான் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா மைனஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே நம்மள இருந்து மைனஸ் பண்ணி எழுத போறோம். நீங்க பிளஸ் கொடுத்தா என்ன பண்ணணும், 5/4. கரெக்டா? ஸோ இங்க என்ன இருக்கு 6, அப்ப 7/6. ரைட் ஹேண்ட் சைட்ல என்ன இருக்கு, 1 - 1 by x கேட்டிருக்காங்க. அவங்க வந்து வேல்யூ ஆஃப் எக்ஸ் தான் கேட்கறாங்க. ஓகேவா? ஸோ எதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணி கேன்சல் பண்ணலாம்னு பாருங்க. ஸோ இந்த 7க்கு இந்த 7 கேன்சல். வேற என்ன கேன்சல் பண்ணலாம், இந்த 4க்கு இந்த 4 கேன்சல், இந்த 5க்கு இந்த 5 கேன்சல். வேற என்ன கேன்சல் பண்ண முடியும், இந்த 6க்கு இந்த 6 கேன்சல். ஸோ லெஃப்ட் வித் 8/9 தான் இருக்கு. ஸோ 8/9 ஈக்குவல் டு 1 - 1 by x சொல்லிட்டு இருக்கா. நமக்கு தேவை வேல்யூ ஆஃப் எக்ஸ் தான். ஸோ மைனஸ் இந்த பக்கம் எடுத்துட்டு வந்துடுறேன். ஸோ 1/x சொல்லிட்டு வந்துருமா, ரைட் ஹேண்ட் சைட்ல 1 இருக்கு. ஓகேவா? ஜஸ்ட் இந்த மைனஸ் இந்த பக்கம் கொண்டு வந்தா பிளஸ் ஆயிடுச்சு. இந்த பிளஸ் நம்ம கொண்டு போனீங்கன்னா 8/9 மாறி போகுது. ஓகேவா? இப்போ சிம்பிளை பண்ணுங்க. 1 × 9 9 - 8/9 ஈக்குவல் டு 9ல 8 போச்சு அப்படின்னா நமக்கு என்ன வந்துட்டு போகுது, 1/9. ஸோ அப்போ ஃபைனல் ஆன்சர் 1/x ஈக்குவல் டு 1/9. ஸோ x ஈக்குவல் டு 9ன்றது தான் இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். அதாவது ஏ ஆப்ஷன் தான் இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சம்ல போயிடலாம். இந்த கொஸ்டின் நீங்க தான் அதை சால்வ் பண்ண போறீங்க. சால்வ் பண்ணுங்க, வீடியோ பாஸ் பண்ணிட்டு சால்வ் பண்ணலாம் ஜாலியா. சொல்லி கொடுத்துருச்சுல, இனிமே நீங்க தான் பண்ணணும். பிளஸ்ல இருக்கு மைனஸ்ல இருக்கு, என்ன பண்ண உங்களுக்கே தெரிய போகுது. வேல்யூ ஆஃப் எக்ஸ் கேட்டாங்க, இந்த மாதிரி கேட்டா எப்படி சால்வ் பண்ணணும் நான் சொல்லிட்டேன். சால்வ் பண்ணுங்க ஜாலியா வீடியோ பாஸ் பண்ணிட்டு. கமான். ஸோ அப்ப என்ன இருக்கு, 3 இருக்கு. அப்ப 4 × 3 எழுத போறோம். இங்க என்ன இருக்கு, 5 இருக்கு. ஸோ 6/5 எழுத போறோம். இங்க என்ன இருக்கு, 7 இருக்கு. அப்ப 8/7 எழுத போறோம். அடுத்து மைனஸ்ல இருக்கு, மைனஸ் என்ன பண்ணுவோம், ஸோ 1ல ஆஃப் போச்சுன்னா நமக்கு 1/2 தான் வரப்போகுது. இது நமக்கு நார்மலா தெரிஞ்சதுதான். இங்க மைனஸ்ல இருக்கு, அப்ப 3/4. இங்க என்ன இருக்கு, மைனஸ்ல இருக்கு, அப்ப 5/6 ஈக்குவல் டு 1 + 1 by x தெரிஞ்சிச்சு. ஓகேவா? ஸோ இப்போ அப்படியே சிம்பிளை பண்றதுதான் வேலை. ஸோ இதெல்லாம் கேன்சல் பண்ணலாம் பாருங்க. இந்த 5க்கு இந்த 5 கேன்சல். வேற என்ன கேன்சல் பண்ணலாம், இந்த 3க்கு இந்த 3 கேன்சல், இந்த 4க்கு இந்த 4 கேன்சல், இந்த 6க்கு இந்த 6 கேன்சல். ஸோ லெஃப்ட் வித் 2 இருக்கும். ஏன் சார் இங்கோட 2 இருக்கு அப்படின்னா, நல்லா கவனிங்க. இந்த கொஸ்டின்ல உங்களுக்கு 1 2 3 4 5 5 டேர்ம் தான் கொடுத்துருப்பாங்க. அதனாலதான் நமக்கு ஒரே ஒரு டேர்ம் மட்டும் ரிமைனிங் இருக்கும். இந்த கொஸ்டினை கவனிங்க, 1 2 3 4 5 6 7 இருக்கும். அதாவது ஆட் டேர்ம்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு ஒரே ஒரு டேர்ம் தான் பெண்டிங் இருக்கும், அதாவது லெஃப்ட் வித் இருக்கும். இந்த ஒரு டேர்ம் மட்டும் தான் நிற்கும். ஸோ நம்ம எடுத்து அப்படியே ஈஸியாக ஈக்குவேட் பண்ணிடலாம். ஆனா இந்த கொஸ்டின்ல கவனிங்களேன். ஸோ இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 6 டேர்ம் கொடுத்துருந்தாங்க. நமக்கு 2 டேர்ம் வந்து பெண்டிங்ல இருக்கும். அப்ப இந்த 2 டேர்ம் நம்ம சால்வ் பண்ணிட்டோம், நம்ம எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அப்ப இங்க என்ன இருக்கு, லெஃப்ட் வித் 8/7 × 1/2 ஈக்குவல் டு 1 + 1 by x கொடுத்துருக்காங்களா. ஸோ இங்க 1 2s are 2, 4 2s are 8 இருக்கும். ஓகேவா? அப்ப 4/7 ஈக்குவல் டு 1 + 1 by x இருக்கு. இது சிம்பிளை பண்ணலாமா? சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா 1 + x ஈக்குவல் டு 4/7 +1 இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. +1 இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா -1. ஓகேவா? ஸோ இப்போ எல்சிஎம் எடுத்தா 1 7s are 7. ஸோ 4 - 7/7 வரப்போதா. ஸோ இங்க என்ன வந்துரு போகுது, 7 4 போச்சுன்னா -3/7. அப்படியே போயிட்டு 3/7 அடிக்காதீங்க, ஏன்னா இங்க வந்து 1/xல இருக்கு. நமக்கு எக்ஸோட வேல்யூ தான் வேணும். அப்ப இதை ரெசிப்ரோக்கல் பண்ணோம். ஸோ ரெசிப்ரோக்கல் பண்ணா என்ன ஆகும், x ஈக்குவல் டு -3/7ன்றது 7/3 மாறிடும். அவசரப்பட்டு போயிட்டு
இந்த ஆப்ஷன்ல கொடுக்கல. மேபி நீங்க எழுதுற எக்ஸாம்பிள் அந்த மாதிரி வச்சிருந்தாங்கன்னா I -3/7 அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிடாதீங்க. ஏன்னா இங்க எக்ஸ் என்னல இருக்குன்னா 1/ல இருக்கு. அப்ப இதை ரெசிப்ரோக்கல் பண்ணோம்னா -7/3 மாறிடும். இப்போ -7/3னா பீன்றது அந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சம் உள்ள போயிடலாம். என்ன சார் இது நம்ம போன வீடியோல தான் போட்டா மறுபடியும் இந்த கொஸ்டின் எடுத்து வந்திருக்கீங்க? ஒர்க் அவுட் ப்ராப்ளம். நான் போன வீடியோ படிச்சா இந்த வீடியோ படிக்கூடாதுன்னு இருக்கேன். ஸோ ஞாபகம் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்காக தான் இந்த கொஸ்டின் உங்களுக்கு வச்சிருக்கேன். வீடியோ பாஸ் பண்ணிட்டு அப்படியே சால்வ் பண்ணுங்க. போயிட்டு அந்த வீடியோலாம் பார்க்கக்கூடாது, ஏற்கனவே அந்த நோட்ல செக் பண்ணக்கூடாது. அப்படியே டைரக்டா இப்பயே லைவா சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணுங்க. எத்தனை பேர் கரெக்டான ஆன்சர் போறீங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். என்ன பண்ணுவோம், இங்க லாஸ்ட்ல இருக்குது பார்ப்போம். ஸோ லாஸ்ட்ல என்ன இருக்கு? 2 இருக்கு, 3 இருக்கு. ஓகேவா? இங்க எத்தனை 1 இருக்குன்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ண போறோம். 1 2 3 4 5 இருக்கு. ஸோ 1 2 3 4 5 சொல்லி எழுத போறோம். இங்க எல்லாமே பிளஸ்ல இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்னா ஆட் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். அப்ப 3 + 2 என்ன வந்துரு போகுது? 5. அடுத்து இந்த பக்கம் ஆட் பண்ணீங்கன்னா 5 + 3 8. 8 + 3 13. 13 ஒரு 8 21. 21 13 கூட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வந்துரு போகுது? 4 34 வருது. ஓகே. ஸோ 21 30 4 34 வருது. அப்ப அதுக்கான ஆன்சர் நம்ம எப்படி எழுதுவோம்? லாஸ்ட்ல தான் எழுதணும். ஸோ 34 அது முன்னாடி நம்பர் 21. ஓகேவா? கிளியரா? ஸோ கொடுத்துருக்கிறத இந்த ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிடுவோம். இந்த ஒன்னெல்லாம் அப்படியே லைன் அடிக்கிடுவோம். அப்படியே ஆட் பண்ணி போட்டே வரப்ப நமக்கு என்ன வந்தது? 34 சொல்லிட்டு கிடைச்சது. ஓகேவா? ஸோ லாஸ்ட் நம்பர் அது முன்னாடி இருக்க நம்பர் இதான் அதுக்கான சரியான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி தான் இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். யாரெல்லாம் அப்படியே லைவா சால்வ் பண்ணி இந்த கொஸ்டின் கரெக்டான ஆன்சர் கண்டுபிடிச்சிங்களோ உங்க எல்லாருமே கங்க்ராச்சுலேஷன்ஸ். இப்ப நெக்ஸ்ட் உள்ள போயிடலாம். என்னங்கண்ணா சால்வ் பண்ணலாமா? என்ன சார் எல்லாம் ஒரு டிஜிட்டா இருந்துச்சு, இப்ப பார்த்தா இங்க 2 டிஜிட்டா இருக்கு, இது எப்படி சார் சால்வ் பண்றது அப்படின்னா நல்லா கவனிங்க. இந்த சாயல்ல தான் இப்ப ட்ரெண்டிங்ல கேட்டுட்டே இருக்காங்க. இந்த கொஸ்டினை எப்படி சால்வ் பண்ணணும் நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த மாதிரி கேட்கறாங்க அப்படின்னா என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 1/5 × 6. அடுத்து என்ன இருக்கு? இங்க என்ன முடியுது அப்படியே அங்க ஆரம்பிக்குது. 6 × 7 7 × 8 அப்படியே போயிட்டு 24 × 25 இருக்கு. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கறாங்கன்னா என்ன பண்ணுங்க அப்படின்னா 1/5 - 1/6 எழுதுங்க. ஏன் சார் அதனால என்ன சார் யூஸ் அப்படின்னா இங்க நல்லா பாருங்க. இது எல்சிஎம் எடுங்க. 6 - 5/5 × 6 வருதா? இதை சிம்பிளை பண்ணா நமக்கு என்ன வரும்? இது சிம்பிளை பண்ணா நமக்கு என்ன வந்துரு போகுது? 6ல 5 போச்சுன்னா 1/5 × 6 வருதா? அப்போ இந்த மாதிரி ஒரு ஃபிராக்ஷன்ல இருந்துச்சுன்னா மல்டிபிளிகேஷன் இருந்துச்சுன்னா அதை 1/5 - 1/6 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க. ஓகேவா? இன்னொரு வாட்டி சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கொடுக்குறாங்க அப்படின்னா என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட்ல இருக்கிறத 1/5 - 1/6 சொல்லிட்டு எழுதிக்கோங்க. அடுத்து என்ன இருக்கு? பிளஸ். அப்ப இது என்ன சார் பண்றது அப்படின்னா 1/6 - 1/7 அவ்வளவுதான். இங்க பிளஸ்னா பிளஸ், இது என்ன பண்ண போறீங்கன்னா 1/7 - 1/8. நீங்க சிம்பிளை பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு திரும்ப இதே தான் உங்களுக்கு கிடைக்கும். அதனால இந்த நான் மைனஸ் பண்ண எழுத சொல்றேன். ஓகேவா? இந்த இதுக்கு இந்த இது, இந்த இதுக்கு இந்த இது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டே இருப்போது. லாஸ்ட் உங்களுக்கு என்ன இருக்க போகுது? ஸோ 1/24 - 1/25 இருக்கு. ஓகேவா? தள்ளி எழுதிக்கலாம் போல. இது தெரியுதா உங்களுக்கு? 1/24 - 1/25 எழுதிருங்க. ஓகேவா? ஸோ இது புரியுதா? ஸோ நல்லா பாருங்களேன். இதை பாக்குறப்ப 1/5 - 1/6 + 1/6 - 1/7 + 1/7 - 1/8 இப்படி டாட் போயிட்டு ப்ளஸ் 1/24 - 1/25 ஓகேவா? சார் இது எப்படி சார் கேன்சல் பண்றதுன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்க -1/6 இருக்கு, இங்க +1/6 இருக்கு. நம்ம கேன்சல் பண்ணலாம்ல ஜாலியா. இங்க -1/7 இருக்கு, இங்க +1/7 இருக்கு. இது ரெண்டும் ஜாலியா கேன்சல் பண்ணலாமா? அப்படியே உங்களுக்கு எல்லாமே கேன்சல் ஆயிட்டு என்ன ஆகுனா இந்த லாஸ்ட் டேர்ம் மட்டும் அப்படியே இருக்கும். ஓகேவா? இங்க என்ன இருக்குன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் மட்டும் இருக்கும். ஸோ சிம்பிளி பண்ண என்ன ஆகும் அப்படின்னா 1/5 - 1/25. ஓகேவா? இப்போ இங்க 25 வந்து நம்ம டைரக்டா கேன்சல் பண்ணலாமா? அப்ப இங்க 25 என்ன பண்ணணும்? 5ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஸோ கீழே மல்டிப்ளை பண்ணா நம்ம மேலேயும் மல்டிப்ளை பண்ணோம் 5ஆல. ஸோ மல்டிப்ளை பண்ணா என்ன வந்துரு போகுது? ஈக்குவல் டு 25. மேல வந்து 1 5s are 5 -1. ஓகேவா? ஸோ கேன்சல் பண்ணா நமக்கு என்ன வந்துரு போகுது? 4/25.
ஸோ 4/25 எங்க இருக்கு? என்ன சார் ஆப்ஷன்லயே இல்லை அப்படின்னா, இருங்க இங்க வந்து 100ல டெசிமல்ல கேட்டிருக்காங்க. அப்ப இந்த 25 என்ன பண்ணா 100ஆ மாறும்? 25 என்ன பண்ணாப்பா 100ஆ மாறும்? 4ஆல மல்டிப்ளை பண்ணோம். ஸோ மேலே கீழே 4ஆ பண்ணோம்னா மேல என்ன வந்துரு போகுதுன்னா 16 வந்துரு போகுது. கரெக்டா? 4 4 are 16. இங்க 25 into 4 நமக்கு 100 வந்துரு போகுது. ஓகேவா? ஸோ இங்க 2 டிஜிட் இருந்துச்சுன்னா எப்படி பாயிண்ட் வருது? 0.16. 2 டிஜிட் வந்துச்சுன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் வரணும். அப்ப 0.16 பீன்றது அந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஓகேவா? என்ன சார் இது இவ்வளவு பெருசா போகுது, இதுக்கு எது ஷார்ட்கட்லாம் இல்லையானா? சூப்பரான ஷார்ட்கட் இருக்கு, கவனிங்க. இந்த மாதிரி 1/ல கேட்டு மல்டிபிள கேட்டாங்கன்னா என்ன பண்றீங்க அப்படின்னா, இது என்ன ஷார்ட்கட் அப்படின்னா நல்லா கொஞ்சிக்கோங்க. 1/, difference 1/, first term minus 1/, last term. ஓகேவா? சார் என்ன சார் டிஃபரன்ஸ் எழுதிருக்கீங்க? ஏதோ ஒரு டிஃபரன்ஸ் நான் பார்க்கணும்னா இந்த ரெண்டு நம்பருக்கான டிஃபரன்ஸ் பாருங்க. 6 - 5 என்ன வரும்? 1. இது ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் பாருங்க. 7 - 6 என்னன்றது 1 தான் வரும். அப்ப கொடுத்திருக்க டினாமினேட்டர்ல எல்லாத்தோட டிஃபரன்ஸும் சேமா வரணும். அப்ப இங்க டிஃபரன்ஸ் வேல்யூ நம்ம என்ன வந்திருக்கு? 1ன்னு வந்திருக்கு. அப்ப 1/1. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன இருக்குன்னா 1/5. அப்படியே அந்த 1/5 தூக்கிக்கோங்க. ஸோ 1/5 மைனஸ் இங்க லாஸ்ட் டைம் என்ன இருக்கு? 1/25. ஓகேவா? ஸோ அதை அப்படியே எடுத்து மைனஸ் பண்ணிட்டு 1/25 போட்டுருங்க. ஓகேவா? இப்போ சிம்பிளி பண்ணுங்க, உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக தான் வரும். ஸோ 1/1 1 தான். ஸோ 1/5 என்ன பண்ண போறோம் நம்ம? இது 25 மொத்தம்னா மேலே கீழே 5ஆல மல்டிபிள் பண்ணும். கரெக்டா? ஸோ 5 5 25 கொண்டாந்து முன்னாடி தான் போட்டோம். ஸோ 5 - 1/25 ஈக்குவல் டு 4/25. ஸோ இதை 100ஆ மாத்தோம்னா இங்க 4ஆல மல்டிபிளை பண்ணா 100ஆ மாறிடும். இங்கே 4ஆல மல்டிபிளை பண்ணா 100ஆ மாறிடும். ஸோ 16/100 வரப்போகுது. ஸோ 0.16 அப்படின்றதா இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா டிஃபரன்ஸ் வந்து சேமா இருக்கணும். ஓகேவா? ஸோ டிஃபரன்ஸ் சேமா வந்துச்சுன்னா 1/, difference into multiply first number minus last number. அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் சம்ல ஓகே கொஸ்டினை ரீட் பண்ணுங்க. 1/5 into 7 plus 1/7 into 9 plus 1/9 into 11 கேட்டு 1/33 into 35 கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது முன்னாடி இருக்க ப்ராப்ளம் மாதிரியே இருக்கா பாருங்க. ஸோ இது எப்படி பண்ணலாம் நான் சொன்னேன்? 1/5 minus 1/7. ஓகே, பிளஸ் 1/7 minus 1/9. ஓகேவா? அப்போ என்ன ஆகும்? -1/7 plus 1/7 கேன்சல் ஆயிட்டு ஃபர்ஸ்ட் டேர்ம் பை லாஸ்ட் டேர்ம் சொன்னேன். அப்போ இதுக்கு அந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணலாமா? வாங்க யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அப்போ ஷார்ட்கட் படி பார்த்தா என்ன ஆகும்? ஃபார்முலா படி ஈக்குவல் டு 1/, difference first term minus last term. ஓகேவாண்ணா? ஸோ இப்போ டிஃபரன்ஸ் பாருங்க. 7 - 5 என்ன சார் ஒரு டிஃபரன்ஸ்? 2 சார். இங்க பாருங்க 9 - 7 என்ன ஒரு டிஃபரன்ஸ்? 2. 11 - 9. அப்ப எல்லாத்தோட டிஃபரன்ஸ் நமக்கு என்னவா இருக்கு? 2 இருக்கு. அப்போ வந்து அந்த மாதிரி அந்த ஷார்ட்கட் நம்ம பயன்படுத்தலாம். அப்போ 1/, டிஃபரன்ஸ் வந்து 2 தெரிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் டேர்ம் பை லாஸ்ட் டேர்ம். ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன கணா இருக்கு? 1/5. லாஸ்ட் டேர்ம் என்ன கணா இருக்கு? 1/35. அப்படியே தூக்கிக்கோங்க. ஸோ 1/35 சொல்லிட்டு சப்ஸ்டிட் பண்ண போறோம். ஸோ இப்போ பாருங்க எல்சிஎம் எடுக்கணும்னா இங்க என்ன இருக்கு? இங்க 35 வரணும். என்ன பண்ணா கண்ணா இங்க 35 வரும்? 7 5 35. அப்ப இங்கேயும் 7 இங்கேயும் 7ஆல மல்டிப்ளை பண்ணுவோம். ஓகேவா? ஸோ வெளியில வந்து அந்த 1/2 அப்படியே தான் இருக்க போகுது. இங்க 7 5 35 கீழே அப்படியே தான் இருக்க போகுது. கரெக்டா? ஸோ இங்க 7 மேல வந்து -1. ஓகேவா ராஜா? ஸோ சிம்பிளை பண்ணா நமக்கு என்ன வந்துட போகுது? 6/2 into 35 இருக்கு. கரெக்டா? ஸோ 1 2s are 2, 3 2s are 6. அப்ப 3/35. 3/35னா ஆப்ஷன் ஏல தான் இருக்கு. ஓகேவா? ஏன்னா ஏ ஆப்ஷன் போயிட்டு இருக்கு போல. சரி ஓகே, இது விட்டுருங்க. இதுக்கான சரியான ஆன்சர் 3/35 தான் கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஓகேவா? ஸோ அப்போ கொடுத்துருக்க கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணுங்க. ரீட் பண்ணிட்டு எல்லாத்துக்குமான டிஃபரன்ஸ் வந்து சேமா இருக்கான்னு பாருங்க. அப்ப டிஃபரன்ஸ் சேமா இருந்துச்சுன்னா நம்ம சொன்ன ஷார்ட்கட் தான். ஸோ 1/, difference ஃபர்ஸ்ட் டைம் மைனஸ் லாஸ்ட் டைம். ஓகேவா? பக்காவா? வேற லெவல்ல இருக்கா? இப்போ சொல்லுங்க, இந்த கொஸ்டின்லாம் பார்த்தாலே பயந்து போவீங்களா? ஐயோ சார் இந்த கொஸ்டின்லாம் வேணாம், நான் அரை கொஸ்டின் போய் அட்டன் பண்ண போறேன் அப்படிலாம் வந்து பயப்படவே கூடாது. கொடுத்துருக்க கொஸ்டினை நல்லா ரீட் பண்றீங்க, டிஃபரன்ஸை பாக்குறீங்க, ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்துரு போகுது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் சம்ல போயிடலாம்.
என்னங்க நான் கொஸ்டின் தெரியுதா? என்ன சார் 2 இருந்தாலே போட முடியாது, என்ன சார் 3 டைமா கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் பார்த்தாலே வித்தியாசமா இருக்கே சார்னா ஒண்ணுமே கிடையாது. சிம்பிளா சால்வ் பண்ணலாம். நான் சொல்லி கொடுத்த அதே ஷார்ட்கட் தான் இங்கே யூஸ் பண்ண போறோம். ஆனா ஒரு ஸ்டெப் மட்டும் டிஃப்ரெண்டா யூஸ் பண்ண போறோம். என்னன்னு சொல்லிட்டு கவனிங்க. இந்த மாதிரி கேட்டுதான் என்ன சொல்லியிருப்பேன் ஃபார்முலா, அதாவது 1 by difference first number minus last number சொல்லியிருப்பேன். கரெக்டா? ஆமா சார் சொல்லிங்க, ஓகே தான். அப்ப இதுக்கான டிஃபரன்ஸ் எப்படி பார்க்கணும்னா, அங்க இந்த சம் போனீங்க, இந்த சம்ல நம்ம டிஃபரன்ஸ் எப்படி பார்ப்போம்? 7 minus 5, 9 minus 7 இருக்குது 2 நம்பர். அந்த 2 நம்பரை ஈஸியா வந்து செப்பரேட் பண்ணி போட்டுட்டோம், மைனஸ் பார்த்துட்டோம். ஆனா இங்க வந்து இப்படி இருக்க சார், எதுல இருந்து சார் எதை சார் செப்பரேட் பண்ணி நம்ம டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா, எப்பவுமே இங்க ஃபர்ஸ்ட் இந்த லாஸ்ட். ஓகேவா? ஸோ 3 minus 1 என்ன கண்ணா வரப்போகுது? 2. அப்படிங்க பாருங்க, 4 2. அப்ப 4 minus 2 என்ன கண்ணா வரப்போகுது? 2. அப்படிங்க பாருங்க, 5 3. அப்ப 5 minus 3 என்ன கண்ணா வரப்போகுது? 2. இங்க என்ன இருக்கு? 6 4. ஸோ 6 minus 4 2ன்றது வருது. அப்ப எல்லாத்துக்குமே உங்களுக்கு என்ன இருக்குன்னா டிஃபரன்ஸ். ஸோ டிஃபரன்ஸ் வந்து சேமா இருக்கு. ஓகேவா? அதாவது இந்த கொஸ்டினுக்கு இந்த கொஸ்டின் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இங்க கொடுத்துருக்கதே 2 நம்பர் தான். ஸோ அதனால நம்ம ஈஸியா வந்து டிஃபரன்ஸ் பார்த்துருவோம். ஆனா 3 நம்பர் கொடுக்குறப்ப தயவு செஞ்சு இந்த பக்கத்துல இருக்க நம்பரை வந்து டிஃபரன்ஸ் பார்க்கவே கூடாது. ஃபர்ஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர், ஃபர்ஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர். இப்ப டிஃபரன்ஸ் தெரிஞ்சிச்சு என்னன்ட்டு 1. இங்க டிஃபரன்ஸ் வந்து எல்லாமே சேமா இருந்தாலும் இங்க 2 தெரிஞ்சிச்சு. இப்ப ஃபர்ஸ்ட் நம்பர் மை லாஸ்ட் நம்பர் சொன்னால சார், அப்ப இங்க வந்து நான் 1 by 1 எடுக்கணும், இங்க வந்து 1 by 6 எடுக்குமா அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கும். இங்கேயுமே வந்து வித்தியாசம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்க உங்களுக்கு 2 டேர்ம் இருந்ததுனால நம்ம 1 மட்டும் எடுத்துக்கிட்டோம். அப்ப இங்க என்ன இருக்கு? இங்க 3 டேர்ம் இருக்கு. அப்ப 3 டேர்ம் இருந்துச்சுன்னா நம்ம 2 டேர்ம் எடுத்துக்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் 2 டேர்ம்ஸ், லாஸ்ட் 2 டேர்ம்ஸ். ஓகேவாங்கண்ணா? அவ்வளவுதான் வித்தியாசம். இது உங்களுக்கு புரிஞ்சிச்சுனால இந்த சமயம் அடிச்சு நொறுக்கலாம். ஸோ அப்ப என்ன பண்ண போறோம்? 1 into 1 by 1 1 by 1 into 2 minus 1 by 5 into 6. அவ்வளவுதான். ஓகேவா? 2 டேர்ம் கொடுத்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் பை லாஸ்ட் டேர்ம், 3 டேர்ம் கொடுத்தாலுமே அதே தான், ஃபர்ஸ்ட் டேர்ம் பை லாஸ்ட் டேர்ம் தான். ஆனா 3ல ஃபர்ஸ்ட் 2 எடுத்துப்போம், அங்க லாஸ்ட் 2 எடுத்துக்கணும். இந்த வித்தியாசம் உங்களுக்கு புரிஞ்சிச்சுனாலே சூப்பரா போட்டுடலாம். இப்ப கவனிங்க, இப்ப அப்படியே இங்க இருக்கிறத சிம்பிளை பண்ணிட்டா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்துட போகுது. ஸோ 1 by 2 இங்க என்ன இருக்கு? 1 by 2 minus 1 by 13 இருக்கு. கரெக்டா? ஓகேவா? ஸோ வந்து எல்சிஎம் எதுவும் போடலாம், இல்லை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாம். ஓகே, கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 30 minus 2 by 60 வந்துட்டு போகுது. கரெக்டா? ஸோ சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 30ல 2 போச்சு என்ன வந்துட்டு போகுது? 28. ஓகேவா? இங்க என்ன இருக்கு? 2 into 16 இருக்கு. ஓகேவா? ஸோ 1 2s are 2. How many 2s are 28 கண்ணா? 1 4. ஓகேவா? அடுத்து மறுபடியும் 2ஆல டிவைட் பண்ணலாம். 7 2s are 14, 13 2s are 60. ஓகேவா? அப்ப 7 by 30ன்றதா இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின்ல இருந்து நீங்க நல்லா லேர்ன் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் தான், 3 டேர்ம் கொடுத்தாங்கன்னா அதே தான், 1 by டிஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் பை லாஸ்ட் டேர்ம். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஃபரன்ஸ் வந்து இந்த நம்பருக்கும் லாஸ்ட் நம்பருக்கும் பக்கத்துல இருக்கிற நம்பருக்கு டிஃபரன்ஸ் பார்க்க கூடாது. ஸோ எங்க பார்க்க போறீங்க? டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிட்டீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கிறப்ப 3 டேர்ம் கொடுத்துருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 டேர்மை தூக்கிடணும், அதே மாதிரி லாஸ்ட் 2 டேர்மை தூக்கிடணும். ஒரு டேர்ம் மட்டும் எடுக்கவே கூடாது. அது போன சம்க்கு. சரியா? ஸோ இந்த சம் நல்லா உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி புரியலனாலும் ஒரு வாட்டி ரீவைண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் சம் உள்ள போயிடலாம். ஓகேவா? ஸோ இது வந்து ஒர்க் அவுட் ப்ராப்ளம் தான், ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பாஸ் பண்ணி நல்லா ட்ரை பண்ணுங்க. இது வந்து 1 3 5 இருக்கு, 3 5 7 இருக்கு, 5 7 9 இருக்கு, இங்க 7 9 11 இருக்கு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் கண்டுபிடிங்க. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்ன வந்துருப்போது நமக்கு? 1 by டிஃபரன்ஸ். இதெல்லாம் நான் எக்ஸாம் ஹால் எழுதிட்டு இருக்காதீங்க, உங்களுக்கு நான் சொல்லி தருக்கா இதெல்லாம் நான் எழுதிட்டு இருக்கேன். ஆனா நீங்க எக்ஸாம் ஹால்ல பாத்தீங்கன்னா டேரக்டா டிஃபரன்ஸ் பார்த்துட்டு டேரக்டா போடணும். உங்களுக்கு புரியுதுக்காக தான் இதெல்லாம் நான் எழுதிட்டு இருக்கேன். நானே ஃபர்ஸ்ட் இது எழுத மாட்டேன், உங்களுக்கு புரியணும் அப்படின்றத இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நான் எழுதிட்டு இருக்கேன். கொஸ்டின் பேப்பர்ல பாக்குறோம், ஓகே கண்ணா டிஃபரன்ஸ் அப்படியே ஃபர்ஸ்ட் 2 டேர்ம் அப்படியே லாஸ்ட் 2 டேர்ம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போடணும். பொறுமையா 1 by டிஃபரன்ஸ் அப்படிலாம் இல்ல. நிறைய பேர் புரியாது, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதுனால நான் வந்து பொறுமையா உங்களுக்கு டீச் பண்றேன். ஆனா எக்ஸாம் ஹால்ல நீங்க எப்படி பண்ணணும்? டக்குன்னு தட்டி தூக்கணும். புரியுதா? ஸோ இப்போ 1 by டிஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் மைனஸ் லாஸ்ட் டேர்ம். ஓகேவா?
ஸோ இப்போ டிஃபரன்ஸ் பார்க்க போறோம். டிஃபரன்ஸ் எப்படி கண்ணா பார்க்கணும்? பக்கத்துல பார்க்கவே கூடாது. ஸோ 5 - 1. ஸோ 5 - 1 என்ன கண்ணா வரப்போகுது? 4. 7 3. ஸோ 7 - 3 என்ன கண்ணா வரப்போகுது? 4. ஸோ 9 5. ஸோ 9 - 5 என்ன கண்ணா வரப்போகுது? 4. இங்க என்ன இருக்கு? 11. இங்கேயும் 4 தான் வரப்போகுது. அப்போ டிஃபரன்ஸ் நமக்கு என்ன தெரிஞ்சிச்சு? 4 தெரிஞ்சிச்சு. ஓகேவா? ஸோ 1/4. அடுத்து என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் டைம் என்ன இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த ஃபர்ஸ்ட் 2 டேர்மும் எடுத்துக்கணும். என்ன இருக்கு? 1/1 × 3 மைனஸ் லாஸ்ட் 2 டேர்மும் எடுத்துக்கணும். 3 இங்க 3 டேர்ம் கொடுத்தாங்கன்னா லாஸ்ட் 2 எடுத்துக்கணும். ஸோ 1/9 × 11. ஓகேவாண்ணா? ஸோ இப்போ சால்வ் பண்ணீங்க அப்படின்னா 1/4 இங்க என்ன வந்துரு போகுது? 1 × 3 3 தான். இங்க வந்து 99 வந்துரு போகுது. ஓகேவாண்ணா? சரியா? ஸோ அப்ப இங்க இந்த 3 என்ன பண்ணா 99 மாறும்? 33 மல்டிப்ளை பண்ணணும். மேலையும் கீழே 33 மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்னன்னு மாறிட போகுது? 1/4 × 33 - 1 கீழே என்ன வந்துட்டு போகுது? 99 சொல்லிட்டு வந்துட்டு போகுது. ஓகேவா? ஸோ சிம்பிளை பண்ணா 1/4 × 32/99. இத வந்து என்ன பண்ணலாம்? 4 டபுள் அடிச்சா 1 4s are 4. How many 4s are 32? 8 4s are 32. ஓகேவா? இதை சிம்பிளை பண்ண முடியுமா? 8/99. ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர் சி ஆப்ஷன் தான். ஓகேவா? 8/99 தான். ஓகேவா? ஸோ இது மாதிரி அவங்க என்ன ஃபார்மேட்ல கேட்டாலுமே இதே ஃபார்முலா தான். 1 டிஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் பை லாஸ்ட் டேர்ம் பாக்குறீங்க. ஸோ 3 டேர்ம் கொடுத்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 டேர்ம் லாஸ்ட் 2 டேர்ம் டிஃபரன்ஸ் அப்படியே அழகா தூக்கி பக்கத்து பார்க்க கூடாது. ஃபர்ஸ்ட் பை லாஸ்ட் பார்த்து டிஃபரன்ஸ் பார்த்துட்டு அப்படியே போட்டீங்கன்னா அவங்களுக்கு அழகா ஆன்சர் வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் பார்த்து இனிமேல் பதற அடிச்சுட்டு போக மாட்டேன்னு நம்புறேன். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் சம்ல இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க. அதே மாதிரி 3 டேர்ம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. போன சமயம் என்ன, இந்த சமயம் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, போனது வந்து எல்லாமே ஆட் நம்பர்ல இருக்கு. 1 3 5 3 5 7 எல்லாமே ஆட் நம்பர்ஸ்ல இருக்கு. இந்த சம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே என்னன்னா ஈவென்ட்ல கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்குமே அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். என்ன பண்ண போறோம்? ஃபார்முலா படி 1 டிஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் மைனஸ் லாஸ்ட் டேர்ம். ஓகேவா? ஸோ இப்போ டிஃபரன்ஸ் பார்க்க போறோம். டிஃபரன்ஸ் எப்படி என்ன பார்க்கணும்? 6 2. ஸோ 6 - 2 என்ன வந்துருப்போது? 4. இதுக்குமே டிஃபரன்ஸ் 4 தான் வருது. இப்போ 8 - 4 என்னன்னு ஆயிடுச்சு? ஸோ 4 தான் வருது. அப்போ எல்லாத்துக்குமே உங்களுக்கு டிஃபரன்ஸ் என்ன வந்துருப்போது? 4 வந்துருப்போது. ஓகே, அப்போ டிஃபரன்ஸ் என்னக்கன்னா 1/4. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் 3 டேர்ம் கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் 2 டேர்ம் எடுத்துக்கணும், லாஸ்ட் 2 டேர்ம் எடுத்துக்கணும். ஸோ இப்போ என்ன இருக்கு? 1/4 2s are 8 minus 1/10 × 12 120. ஓகேவா? ஓகேவா? இப்போ எல்சிஎம் பார்க்கலாம். இப்போ 1/4 அப்படியே வந்துருச்சா? 8 வந்து 120 மடங்குல வரும். அப்ப என்ன பண்ணா 8 வந்து 120 மாறும்? 15 பெருக்கணும். அப்ப 15 பெருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன இருப்போது? 120. அப்ப மேலேயும் 15 மல்டிப்ளை பண்ண போறோம். ஸோ 15 - 1 என்ன வரப்போகுது? 14. கரெக்டா? ஸோ கீழே என்ன வந்துருப்போது? நமக்கு 120 வந்துருச்சு. ஓகேவாண்ணா? ஸோ இப்போ கேன்சல் பண்றோம் அப்படின்னா 1 4s are 4. 4 டேபிள் இல்ல, 2 2s are 4, 7 2s are 14. ஓகேவா? ஸோ இதுக்கு மேலே சிம்பிளை பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ சிம்பிளை பண்ண முடியாது இது மேலே, ஏன்னா இங்க 2 2s are 4 7 வந்துருச்சு. ஸோ இது மேலே சிம்பிளை பண்ண முடியாது. அப்போ என்ன வந்துருக்கும் நமக்கு? 7/2 × 120 வந்து 240. ஓகேவா? கரெக்டா? ஸோ வந்து இதெல்லாம் போவாது. அப்போ ஏன்றதான் இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஓகேவாங்கண்ணா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் சம்ல போயிடலாம். என்ன சார் இது? ஏதோ 1/15, 1/35, 1/63, 99, 143 புதுசா இருக்கா சார்? இது நீங்க சொல்லியே தரலையே, இதெல்லாம் எப்படி சார் சால்வ் பண்றது அப்படின்னா, அதுவுமே நம்ம முன்னாடி போட்ட அதே ஃபார்மெட் தான். ஆனா ஒரு ஸ்டெப் வந்து நம்ம அளந்து எடுக்கணும். எப்படி எடுக்கணும்னு பாருங்க. இந்த 15 எப்படி கண்ணா எழுதலாம்? 1/3 5s are 15 எழுதலாமா? ஓகேவா? இந்த 35 எப்படி கண்ணா எழுதலாம்? 5 7s are 35 எழுதலாமா? இந்த 63 என்னன்னு கண்ணா எழுதலாம்? அதுக்கு முன்னாடி இந்த ஃபார்மெட் பாருங்களேன். இங்க 3 இருக்கு, இங்க 5 இருக்கு, இங்க 5 இருக்கு, இங்க 7 இருக்கு. அப்ப இங்க என்ன வந்துட போகுது? 7. இது 2 வித்தியாசமா இருங்க 2. அப்ப இங்க என்ன வந்துட போகுது? இன்டூ இது கூட 2 போட்டீங்கன்னா ஆகும். அப்ப 7 9s are 63 வந்துச்சா?
இதை பாருங்க 1/99 இங்க 9 முடியுதா? அப்ப இங்க என்ன ஆரம்பிக்கும்? 9 தான் ஆரம்பிக்கும். எல்லாத்துக்குமே வித்தியாசம் 2 2 வரப்ப அப்ப இது கூட 2 ஆட் பண்ணிடலாம் வந்து போது 11. ஓகேவா? அப்ப இங்க என்ன இருக்கு? 1 இங்க லாஸ்ட்ல என்ன முடியுது? 11. டிஃபரன்ஸ் என்னவா இருக்கு? 2 இருக்கு. அப்ப இங்க 13 வந்து போகுது. இப்ப பாருங்க போன கொஸ்டின் மாதிரி மாறிடுச்சா? இந்த மாதிரி வந்தா என்ன சொல்லியிருக்கேன்? ஃபார்முலா 1 டிஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட் நம்பர் மைனஸ் லாஸ்ட் நம்பர். கரெக்டா? ஸோ அப்ப டிஃபரன்ஸ் பாருங்க 5 - 3 என்ன கண்ணா? 2. அப்ப எல்லாத்தையுமே நம்ம 2 2 நம்மளே கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ 1 டிஃபரன்ஸ் வந்து 2ன்றது தெரிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன இருக்கு? இங்க மொத்தமே 2 டைம் தான் இருக்குன்னா அப்போ 1 தான் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 1/3. ஸோ 1/3 மைனஸ் லாஸ்ட் நம்பர் என்ன இருக்கு? 1/13 எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ சிம்பிளை பண்ணுங்க. சிம்பிளை பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ எல்சிஎம் எடுத்துருவோம். ஸோ 1/2 13 கிராஸ் பண்ணீங்கன்னா 3/3 × 13 வந்து நம்ம 39 வந்துருக்கும். கரெக்டா? ஸோ இங்க என்ன வந்து போகுதுன்னா 1/2 13ல 3 போச்சுன்னா × 10 × 39 இருக்கு. கரெக்டா? 1 2s are 2 5 2s are வந்துரு போகுது. ஸோ 5/39 அப்படின்றத இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஓகேவா? இந்த மாதிரி ஃபார்மேட் கொடுத்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் பயப்படாம இது வந்து என்ன மாதிரி ஃபேக்டர்ல ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம்னு சொல்லிட்டு பாருங்க. ஸ்ப்ளிட் பண்ணா நமக்கு பழைய ஃபார்மேட் வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான். ஓகேவா? இந்த தெரிஞ்ச ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டோம்னா நமக்கு டேரக்டா ஆன்சர் வந்து போகுது. இப்போ நெக்ஸ்ட் சம் உள்ள போயிடலாம். இந்த சம் நீங்க தான் சால்வ் பண்ண போறீங்க. வீடியோ வாட்ச் பண்ணிட்டு சால்வ் பண்ணுங்க. போன சம் போட்டலாம் அதே ஃபார்மேட் தான். என்ன கேட்டிருக்காங்க? 10 இருக்கு. இதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம்? 1/2 × 5 10 எழுதலாமா? ஓகேவா? அப்ப இங்க என்ன முடியுது? 5 முடியுது. அப்ப இங்க என்ன வரணும்? 5 வரணும். 5 கூட எதை மல்டிப்ளை பண்ணா 40 வரும் நமக்கு? 8. அப்ப டிஃபரன்ஸ பாருங்க. இப்ப 5 - 2 என்ன வரப்போகுது? 3. அதே மாதிரி இங்க பாருங்க 5 கூட 3 ஆட் பண்ணி தான் 8 கிடைச்சிருக்கு. அப்ப இது என்ன பண்ணலாம்? 1 இங்க 8 முடியுதா? அப்ப இங்க என்ன வந்துடும்? 8. 8 கூட என்ன ஆட் பண்ணோம்? 3 ஆட் பண்ணா என்ன வரப்போகுது? 11 88. கரெக்டா வருதா? அடுத்து பாருங்க இங்க 11 முடியுதா? அப்ப இங்க என்ன வரப்போகுது? 11 கூட என்ன ஆட் பண்ணோம்? 3 ஆட் பண்ணோம். 11 கூட 3 ஆட் பண்ணா நமக்கு என்ன வரப்போகுது? 14. ஓகேவா? ஸோ அடுத்து 1/14 இங்க 14 முடியுதா? இங்க 14 × 14 கூட 3 ஆட் பண்ணா என்ன வரப்போகுது? 17. ஓகேவா ராஜா? இப்ப பழைய ஃபார்மேட் மாதிரி மாறிச்சா? அவ்வளவுதான். இப்ப ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஸோ ஃபார்முலா படி நமக்கு என்ன தெரியும்? 1 டிஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் மைனஸ் லாஸ்ட் டேர்ம். கரெக்டா? ஸோ சால்வ் பண்ணோம் அப்படின்னா 1 டிஃபரன்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சோம்? 3. ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னக்கண்ணா? ஸோ 2 டேர்ம் தான் இருக்கு. 1 தான் எடுப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் பை லாஸ்ட் டேர்ம். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னது? 1/2 மைனஸ் 1/17. கரெக்டா? ஸோ வந்து என்ன பண்ணலாம்? எல்சிஎம் எடுக்கணும் அப்படின்னா 1/3 வந்துட போது 1 × 17 17 மைனஸ் கிராஸ் பண்ண போறோம். ஸோ இப்படி கிராஸ் பண்ணுவோம். இது கூட ஒரு சில பேருக்கு தெரியலன்றீங்க. ஸோ அப்புறம் பேசிக்ஸ் நம்ம சால்வ் பண்ணுவோம். இப்போ அப்படியே தெரிஞ்சுக்கோங்க. 1 × 17 17 1 × 2 2 பை 17 × 2 என்ன வந்துரு போகுது? 34. ஓகேவா? 17ல 2 போச்சுன்னா நமக்கு என்ன வந்துரு போகுது? 15 பை 3 × கீழே 3 இருக்கு × 34. ஸோ 1 3s are 3 5 3s are 15. ஸோ 5/34 இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஓகே ராஜா? ஸோ இந்த மாதிரி என்ன ஃபார்மேட் கேட்டாலும் தட்டி தூக்கலாம். நமக்கு தெரிய வேண்டியது இந்த ஒரு ஃபார்மேட் தான். டிஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் மைனஸ் லாஸ்ட் டைம் 2 டைம் கொடுத்தானா 1 டைம் மட்டும் எடுத்துக்கணும். 3 டைம் கொடுத்தானா 2 டைம் எடுத்துக்கணும். இப்போ நெக்ஸ்ட் டைம்ல போயிடலாம். என்ன சார் இது இவ்வளவு பெருசா கேட்டிருக்காங்க? அது 2 கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் x/y கேட்டு x இவ்வளவு பெருசா கொடுத்துருக்காங்க, y இவ்வளவு பெருசா கொடுத்துருக்காங்க. என்ன சார் பண்றது? அதே ஃபார்மேட் தான். கொஞ்சம் வந்து இதெல்லாம் வந்து எக்ஸாம் அல்ல, நம்ம டைம் இழுக்கிற மாதிரி செட் பண்ணுவாங்க. இது முன்னாடி பார்த்தா கொஞ்சம் சீக்கிரமா சால்வ் பண்ணலாம். இது 2 கொடுத்துருக்காங்க. இது எக்ஸ் ஒரு வாட்டி கண்டுபிடிக்கணும், ஒய் ஒரு வாட்டி கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு அதை டிவைட் பண்ணணும். கொஞ்சம் டைம் இழுக்கிற மாதிரி இருக்கும். இருந்தாலும் நம்ம தெரிஞ்ச ஃபார்மேட் வச்சு எப்படி சீக்கிரமா போலான்றத பாருங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் எக்ஸ் கேட்டிருக்காங்க. எக்ஸ் பாருங்க. எக்ஸ் என்ன இருக்கு? நான் ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் பாருங்க. இது 2க்கு டிஃபரன்ஸ் 1 1 இங்கேயும் 1 தான் இருக்கு. அப்ப டிஃபரன்ஸ் என்ன தெரியும் நமக்கு? 1 டிஃபரன்ஸ் வந்து 1 இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் மைனஸ் லாஸ்ட் டேர்ம். கரெக்டா?
ஸோ 1/1 தான் 1 தான். அப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் மட்டும் பாருங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம்னா என்னது 1/12 மைனஸ் லாஸ்ட் டேர்ம் என்ன இருக்கு 1/24. ஓகேவா ராஜா? ஸோ வந்து எல்சிஎம் எடுக்கலாம் கரெக்டா? ஏன்னா 12க்கு வந்து எல்சிஎம் எடுத்தனா 24. என்ன பண்ணா 24 12 மாறும். என்ன பண்ணா 12 என்ன பண்ணா 24 மாறும்? 2ஆல மல்டிப்ளை பண்ணும். ஓகேவா? ஸோ இங்கேயும் 2 மேலேயும் 2. ஸோ 2 - 1 1 வந்துட போது இங்க 24 வந்துச்சு. ஓகேவா? இப்போ எக்ஸ் வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டோம். அடுத்து இப்போ ஒய் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஒய் வேல்யூக்குமே அதே தான். ஸோ 1 டிஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் பை லாஸ்ட். ஓகேவா ராஜா? ஸோ டிஃபரன்ஸ் பாருங்க. இதுவுமே நமக்கு என்னதான் இருக்கு டிஃபரன்ஸ் 1ஆ தான் இருக்கு. ஸோ 1/1 தான் 1 தான். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் பாருங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 1/36 இருக்கு. ஸோ 1/36 மைனஸ் லாஸ்ட் டேர்ம் பாருங்க 1/72. ஓகேவா? ஸோ இங்க வந்து 36 வந்து 2 மடங்குலயே வந்துடும். ஸோ அப்போ இங்க வந்து மேலேயும் நம்ம 2ஆல பண்றோம். ஸோ 2 - 1 1 வந்துருமா? ஸோ இங்க மேல வந்து 2ஆல பண்றேன். அப்போ 2 - 1 1 வந்துரு போது கீழே 72 வந்துரு போகுது. ஓகேவா ராஜா? ஸோ இங்க வந்து என்ன கிடைச்சிருக்கு? எக்ஸ் வந்து 1/24 கிடைச்சிருக்கு. ஒய் வந்து 1/72 கிடைச்சிருக்கு. அவங்க கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? x/y கேட்குறாங்க. ஸோ ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணிடலாமா? ஸோ டிவைட் பண்ண என்ன வரும்னு பாருங்க. ஸோ டிவைட் பண்ணோம் அப்படின்னா x/y ஈக்குவல் டு 1/24/1/72. ஸோ 1/24 அப்படிதான் இருக்கும் போது இது மேலே வந்து ரெசிப்ரோக்கல் ஆகும். அதாவது 72/1 சொல்லிட்டு வரும்போது ஸோ 124 சார் 24. ஹவு மெனி 24 சார் 72. 3 சொல்லலாமா? பாருங்க 24. இதை 20 × 20 + 4 எழுதலாமா? ஸோ 6 3s are 60. 4 × 3 12. புரியுதா நான் என்ன சொல்றேன்றது? 24 3 முறை போடுறேன்னா நான் 20 + 4 பிரிச்சுக்கிறேன். 20 3 வாட்டி போயிருக்கா நமக்கு 60 கிடைக்கும். 4 3 வாட்டி போயிருக்கா நமக்கு 12 கிடைக்கும். பாருங்க 72 கிடைச்சிச்சா? அப்ப இங்க 3ன்னு சொல்லிடலாம். ஸோ அப்ப இதுக்கு கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர் 3/1. வெறும் 3 தான். ஓகேவா? 1/3 போட போறீங்க. வெறும் 3 தான் கொஸ்டினுக்கான வெறும் 3 தான் கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஓகேவா ராஜா? ஸோ நெக்ஸ்ட் உள்ள போயிடலாம். என்ன சார் நம்பர் இருந்துச்சு ஈஸியா போட்டீங்க. எல்லாமே இங்க n+1 என்னன்னு கேட்டிருக்காங்களா? இது எப்படி சால்வ் பண்றது அப்படின்னா இதுக்கும் அதே மாதிரி சால்வ் பண்ணலாம். ஆனா ஒரு ஸ்டெப் மட்டும் நல்லா கவனிங்க. இங்க என்ன இருக்கு? 1 மைனஸ் 1/n+1 பிளஸ் 1 மைனஸ் 2/n+1 இருக்கா? ஸோ அப்படியே என்ன ஆகும் போது 1 மைனஸ் n+1 இருக்கு. இப்போ எல்லா +1 எடுத்துக்கோங்க. அதாவது 1 + 1 அப் டு என்னன்றதை எடுத்துட்டேன். இது எல்லாத்துலயும் பாருங்களேன். இது நல்லா கவனிங்க. இங்க மைனஸ், இங்க பாருங்க மைனஸ் இருக்கு, இங்க பாருங்க மைனஸ் இருக்கு. ஸோ அந்த மைனஸ் நான் காமனா எடுத்துடலாமா? ஸோ மைனஸ் நம்ம காமனா எடுத்துட்டோம்னா இங்க என்ன வந்துட போகுது 1/n+1 + 2/n+1 + 3/n+1 + n/n+1 வந்துச்சு. ஓகேவா? இந்த ஸ்டெப் நல்லா புரியுதா பாருங்க. கொடுத்துக்கிறத எழுதிருக்கேன். எல்லா +1 தனியா +1 எடுத்துட்டேன். எல்லாத்துலயும் மைனஸ் இருக்கு. அந்த மைனஸ் காமனா எடுத்துட்டேன். 1/n+1 2/n+1 n/n+1 இருக்கு. அதை எல்லாத்தையும் நாம எடுத்துட்டோம். ஓகேவா? 1 n டைம் நம்ம போட்டா நமக்கு என்ன வரும்? என்னன்றதான் வரும். எப்படி சார் சொல்றீங்க அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. 1னா 1ன்னு சொல்றோம். 1 + 1 நமக்கு என்ன வந்துரு போகுது? 1 × 2 = 2 வர போகுது. ஓகேவா? அப்போ 1 + 1 + 1 நமக்கு என்ன வந்துரு போகுது? 1 × 3 = 3ன்னு வருமா? அப்போ இதே மாதிரி 1 + 1 + 1 + 1 + n வந்ததுன்னா நம்ம 1 × n என்னன்றதா வரும். என்னன்றது நம்ம வைக்கிற நம்பர் தான். இப்போ 2ன்னு இருந்தா இங்க 2ன்னு வரப்போகுது. இங்க 5ன்னு இருந்தா அங்க 5ன்னு வரப்போகுது. இப்போ இங்க 10ன்னு இருந்தா 1 × 10 10ன்னு வரப்போகுது. ஸோ அப்போ இங்க கொஸ்டின்ல என்னன்னு கொடுத்ததுனால n டைம்ஸ் பண்றப்ப நமக்கு என்னன்றது கிடைக்குது. ஓகேவா? இது புரியுதா? ஸோ அடுத்து என்ன இருக்கு? மைனஸ் இருக்கு. இப்போ இங்க பாருங்களேன் 1/n+1 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 எல்லாத்துலயும் அந்த 1/n+1 காமனா இருக்கா? அதை வெளியில எடுத்துடலாமா? ஸோ மைனஸ் 1/n+1 அப்படின்றத நான் காமனா எடுத்துடுறேன். இதுக்குள்ள எனக்கு பாருங்க அடுத்தது
1 2 3 4 அப்படின்னு வருது. இது இருந்தால் நமக்கு என்ன சொல்லுவோம், n into n plus 1. அதாவது சம் ஆஃப் த சீரீஸ் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், n into n plus 1 by 2ன்றது எழுதுவோம். ஓகேவா, தெரியல நமக்கு 1 plus 2 plus 3 அப் டு n வந்ததுன்னா n into n plus 1 by 2. ஓகேவா, ஸோ இங்கே மேலே இது எல்லாமே அந்த மாதிரி இருக்கிறதுனால நான் இதுக்கு பதிலாக இந்த ஃபார்முலாவை நான் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன், வேற எதுவுமே பண்ணல. ஓகேவா, ஓகேவா ராஜா. இப்போ அந்த மைனஸ் அப்ளை பண்ணோம்னா இங்கே மல்டிபிள் தான் இருக்கு. ஸோ வந்து என்ன வந்துருப்போது, இது மல்டிபிள் இருந்தால இந்த n plus 1 இந்த n plus 1 கேன்சல் பண்ணிடலாமா, கரெக்ட் தானே, மல்டிபிள் தானே இருக்கு. ஸோ இந்த n plus 1 இந்த n plus 1 கேன்சல் பண்றோம் அப்படின்னா வெளியில n இருக்கு, இது ரெண்டு மல்டிபிள்னால மைனஸ் n by 2. கரெக்டா, ஸோ இப்போ எல்சிஎம் எடுங்க, 2n minus n by 2. கரெக்டா, ஸோ ரெண்டு எண்ணில் ஒரு எண் போச்சு அப்படின்னா நமக்கு n மட்டும் தான் இருக்கும் by 2. ஸோ n by 2 தான் இந்த சம்முக்கான சரியான ஆன்சர். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி கேட்டாலும் வந்து பார்த்து ஃபர்ஸ்ட் சம பார்த்து பயப்படாம கொடுத்துருக்கிறத தனித்தனியாக நம்ம தெரிஞ்ச ஸ்டெப்ஸ்லாம் எடுத்துகிட்டே வாங்க. இங்கே வந்து நமக்கு ஷார்ட்கட் வந்து யூஸ் பண்ணல, டேரெக்டாக அப்படி தான் சால்வ் பண்ணியிருக்கோம். 1 எல்லாத்தையும் எடுத்து நம்ம என்னென்ன எடுத்துருக்கோம், இங்கே இருக்கிற -1 காமனாக எடுத்துட்டேன். ஸோ 1 by 1 plus n வெளியில காமனாக எடுத்துட்டு உள்ள இருக்கிற எல்லாத்துக்கும் நமக்கு அந்த சம் ஆஃப் த சீரிஸ் எடுத்து போட்டு n into n plus 1 by 2 சொல்லிட்டு போட்டோம். ஸோ இது ரெண்டு கேன்சல் ஆச்சுன்னா n by 2 எல்சிஎம் எடுத்து ஆன்சர் ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஓகேவா, ஸோ இப்போ நெக்ஸ்ட் சம் உள்ள போயிடலாம். கவனிங்க வாங்க, 18 சம் வந்துட்டோம். விதவிதமா டிஃப்ரெண்டா வெரைட்டியான சம்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன் சிம்பிளிஃபிகேஷன்லேயே. சார் இவ்வளோ நேரம் நீ சொன்னீங்க ஃபார்மேட்லாம் வந்துருச்சு, என்ன சார் ஸ்கொயர்ல இருக்கு, 5 by 2 square into 3 square, 7 by 3 square into 5 square, 9 by 4 square into 5 square போயிட்டு 19 by 9 square into 10 square கேட்டிருக்காங்க. இது எப்படி சார் சால்வ் பண்றது, போன சம் மாதிரியே தான், ஆனா இங்க வந்து நமக்கு ஷார்ட் கட் ஒர்க் அவுட் ஆகாது. ஏன் சார் அப்படின்னா நம்ம இது முன்னாடி போட்ட எல்லா சம்லயுமே இங்க என்ன இருக்குன்னா 1 தான் இருக்கும். சரியா, ஸோ நம்ம அந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணுவோம். இங்க பாருங்களேன், இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 1 by 2 square minus 1 by 3 square எழுதலாம். ஓகேவா, ஸோ 2 ஸ்கொயர் பண்ணா 4 மைனஸ் 3 ஸ்கொயர் பண்ணா 1 by 9. ஓகேவா, இது சிம்பிளை பண்ணா என்ன கிடைக்கும், 9 minus 4 by 9 4s are, அதான் ரெண்டு பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் போகுது, 36 கிடைக்கும். கரெக்டா, ஸோ 9ல 4 போச்சுன்னா 5 by 36ன்றது கிடைக்கும். ஓகேவா, இவ்வளோ பெருசாக போன அவசியம் இல்லை. நான் ஃபர்ஸ்ட் சம்ல சொன்ன மாதிரி என்ன பண்ண போறோம், ஜஸ்ட் எல்லாத்தையும் வந்து கேன்சல் பண்ண போறோம். ஓகேவா, ஃபார்முலா ஷார்ட்கட் போடாம இது நம்ம நார்மலாக சால்வ் பண்ண போறோம். ஓகேவா, ஸோ அப்போ 1 by 2 square minus 1 by 3 square plus 1 by 3 square minus 1 by 5 square up to 1 by 9 square minus 1 by 10 square. ஓகேவா ராஜா, ஸோ பிளஸ் மைனஸ் கேன்சல் சொல்லிட்டு எல்லாமே கேன்சல் ஆகும். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் லாஸ்ட் டேர்ம் மட்டும் தான் இருக்கும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன இருக்கு, 1 by 2 ஸ்கொயர் பண்ணா 4 மைனஸ் லாஸ்ட் டேர்ம் என்ன இருக்கு, 1 by 10 ஸ்கொயர் பண்ணா 100. கரெக்டா, ஸோ 4 என்ன பண்ணா 100 மாறும் 25. ஸோ அப்போ இங்கேயும் 25 எல்லாம் பண்றோம், எங்கேயும் 25 எல்லாம் பண்ண போறோம். ஓகேவா, ஸோ 25 minus 1 by 100 equal to 24 by 100. ஓகேவா கண்ணா, ஸ்ப்ளிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வந்து போகுது, இங்க 12 வரப்போகுது, இங்க 15 வரப்போகுது. ஓகேவா, இதை 2 டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வந்துரு போகுது, இங்க 6 வந்துரு போகுது, இங்க 25 வரப்போகுது. ஓகேவா, ஸோ 6 by 25 அப்படின்றதான் அந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஓகேவா ராஜா, ஸோ இந்த மாதிரி ஸ்கொயர்ல கொடுத்தாங்கன்னா ஷார்ட்கட் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா இங்க வந்து என்ன இருக்கு 5 7 இருக்கு. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி கேட்டாங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஜென்ரலா யூஸ் பண்ண மாதிரி எல்லா டைமே எழுதிட்டு எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு நார்மலா தான் அப்ளை பண்ணணும். இங்க ஷார்ட்கட் யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா இங்க மேல நியூமரேட்டர்ல நம்பர்ஸ் இருக்கு. 1 இருந்ததுன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் சம் உள்ள போயிடலாம். இது உங்களுக்கான ஒர்க் அவுட் ப்ராப்ளம் தான், நீங்க தான் சால்வ் பண்ண போறீங்க. வீடியோ பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க. 7 by 3 square into 4 square, 9 by 4 square into 5 square அப்படின்னு கேட்டுட்டு 39 by 19 square into 20 square கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கேட்டால் என்ன பண்ணணும்னு சொன்னா, நான் ஷார்ட்கட் யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா இங்க 1 எல்லாம் இல்லை. அப்ப என்ன பண்ணுவோம், 1 by 3 square minus 1 by 4 square plus 1 by 4 square minus 1 by 5 square எழுதிட்டு up to எதிர்க்கு எழுதுவோம்
1/19 ஸ்கொயர் மைனஸ் 1/20 ஸ்கொயர்னு எழுதுவோம். ஸோ என்ன ஆகிடும் எல்லாமே ப்ளஸ் மைனஸ் கேன்சல். ஸோ ப்ளஸ் மைனஸ் கேன்சல் எல்லாமே கேன்சல் ஆகிட்டு இது மட்டும்தான் இருக்கும். ஸோ அப்போ என்ன இருக்கும் 1/3 ஸ்கொயர் பண்ணால் 9 மைனஸ் 1/20 ஸ்கொயர் பண்ணால் 400. கரெக்டா? ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா எல்சிஎம் தான் எடுக்க போகிறோம். ஸோ 400 மைனஸ் 9 கிராஸ் பண்ணுறோம், இப்படி கிராஸ் பண்ணுவோம். ஸோ 400 மைனஸ் 9/9 இன்ட்டு 400. ஓகேவா? 400ல் 9 ரூபா போயிடுச்சுன்னா நமக்கு என்ன வந்துட்டு போகுது 391 வந்துட போகுது. பை 9 4s 3600. ஓகேவா ராஜா? ஸோ 400 ரூபாயில 9 ரூபா போயிடுச்சுன்னா 399 ரூபா தான் இருக்கும். ஸோ 336 தான் இருக்கு போகுது. ஓகேவா? 1030 இது வந்து அதுக்கு மேலே சிம்பிளை பண்ண முடியாது. ஆப்ஷன் வந்து இங்கே மாறி இருக்குங்க. சரியா? இங்கே வந்து ஆப்ஷன் வந்து மாற்றிருக்காங்க, மாறி இருக்கு. ஆனால் அதுக்கான சரியான ஆன்சர் இதுதான். ஓகேவா? ஸோ 409 போச்சுன்னா 391/9 4s 36. ஓகேவா? இதே அந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். இங்கே ஆப்ஷன் வந்து மாறி இருக்கு, இது பார்க்காதீங்க. இதான் அந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கேட்குறாங்கன்னா என்ன பண்ண போகிறோம், இந்த 7லாம் மேலே போடக்கூடாது. நான் மிஸ்டேக் பண்ண தெரியுமா? அது மாதிரி மிஸ்டேக்லாம் பண்ணாதீங்க. டேரெக்டாக 1/3 ஸ்கொயர் மைனஸ் 1/4 ஸ்கொயர் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் போட்டோம்ல அதே மாதிரி தான். ஸோ டேரெக்டாக ஏதாவது அப்ரோச் பண்ணோம், ஷார்ட்கட் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் உள்ள போயிடலாம். இந்த வீடியோட லாஸ்ட் சம் ராஜா சால்வ் பண்ணிடலாமா? ஓகேவா? சால்வ் பண்றீங்களா? பிளஸ் இருக்கு, பிளஸ் தான் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் 4/3 எழுதணும்னு சொல்லியிருக்கேன். கரெக்டா? அடுத்து என்ன இருக்கு மல்டிபிள். இங்க என்ன இருக்கு பிளஸ் இருக்கு. பிளஸ் இருந்துச்சுன்னா மேல ஒரு நம்பர் ஆட் பண்ணிடணும் 5/4. இங்க என்ன இருக்கு பிளஸ் இருக்கு. ஸோ பிளஸ் இருந்துச்சுன்னா இன்டூ 6/5 வரப்போகுது. அப் டு இங்க என்ன இருக்கு, இங்க என்ன வந்துட போகுது n-1 + 1/n-1 வரும். ஓகேவா? அப்ப இந்த +1 - 1 கேன்சல் ஆயிடும். கரெக்டா ராஜா? கேன்சல் ஆயிட்டு என்ன இருக்க போகுது இன்டூ -n/, கரெக்டா? ஸோ n-1 + 1/n-1 இருக்கும். +1 - 1 கேன்சல் ஆச்சுன்னா n/n+1 வருது. ஓகேவா? ஸோ இங்க வந்து இதெல்லாம் கேன்சல் ஆயிடும். 4க்கு இந்த 4 கேன்சல், இந்த 5க்கு இந்த 5 கேன்சல், இந்த 6க்கு 6 கேன்சல். அப்ப இங்க வர்றதுக்கு இது கேன்சல் ஆயிடும். கேன்சல் ஆச்சுன்னா நமக்கு லெஃப்ட் வித் என்ன இருக்கு n/3 வருது. ஓகேவா? பிளஸ் இருக்கு. ஓகேவா? பிளஸ் n இருக்கீங்க. ஸோ இது எல்லாமே கேன்சல் ஆகும். புரியுதா? ஸோ இந்த 4க்கு 4 கேன்சல். நான் என்ன சொல்லியிருக்கேன், நியூமரேட்டர் வந்துட்டாலே இங்க டினாமினேட்டர் இருக்கும். அப்ப நியூமரேட்டர் கேன்சல் ஆகாது, இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். அப்ப n/3 தான் இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஓகேவா ராஜா? இந்த கொஸ்டினோட இந்த வீடியோ முடியுது ராஜா. எப்படி ஃபர்ஸ்ட் சம்ல இருந்து இந்த 20 கொஸ்டின் சால்வ் பண்ணிருப்பீங்க. ஒவ்வொரு செம்மே டிஃப்ரெண்டா வேற லெவல் எப்படி போகணுன்றத ஸ்டெப் பை ஸ்டெப் பொறுமையா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன டாபிக்ஸ்லாம் டவுட்ஸ் இருக்கோ அந்த டாபிக் வந்து கீழே கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க, அதை நம்ம சால்வ் பண்ணுவோம். TNPSC RRB ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு குட் நியூஸ் இருக்கு. என்னன்னா அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணி போடுறது, ஸ்டடி பிளான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து நிறைய நான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். அடுத்தடுத்த வீடியோஸ் வரும். இந்த பார்ட் 4 வீடியோ லேட் ஆனது சாரி, மன்னிச்சிருங்க. டெக்னிக்கல் இஷ்யூனால லேட் ஆயிடுச்சு. இனிமேல் லேட் ஆகாது, டக்குன்னு அடுத்தடுத்த வீடியோஸ் வரும். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பாத்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோ சந்திக்கிறேன். பாய். ரீஸ்டார்ட். ஜீரோல இருந்து ஆரம்பி.